மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தம்பி திரு சந்தோஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜப்பானில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஜப்பானுக்கு வரணும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி எந்த ரூட்டில் வந்தால் கரெக்டாக இங்கே வேலை கிடைக்கும் அப்படின்றத சரியாக தேடி பர்ஃபெக்டாக ஜப்பானில் இப்போ செட்டில் ஆகிருக்கிறாரு. அவரோட வீட்டில் தான் இருக்கிறோம். அவருடைய அனுபவம் என்ன அப்படின்றத அவரோட கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து எப்படி உங்களுக்கு ஜப்பான் வரணும், இங்கே ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்றது பண்ணணும், செட்டில் ஆகணும்னா அதுக்கு இந்த ரூட்டு தான் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, உங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருந்தது அப்படின்றது மட்டும் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஆக்சுவலாக நிறைய பேர் ஜப்பானில் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ரூட்டில் வரணுன்றது இன்னமுமே டவுட்டில் இருக்கும். சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் அட்டெம்ப்ட் பண்ணி ஃபெயில் ஆனவங்களும் இருக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவிலேயே ஒரு 1 இயர் ஜாப்பனீஸ் கோர்ஸ் படித்தேன், பர்டிகுலராக சென்னையில். முடிச்சுட்டு ஒரு 3 months இன்டர்பிரிட்டேஷன் ஜாப். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போக்கனுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆரக்கிள் அப்படின்ற கம்பெனியில் ஒரு 3.5 years ஒர்க் பண்ணேன். என்ன ஒர்க் பண்ணீங்க? இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது ப்ரோ, அங்கே சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன், ஓகே, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாதிரி அதில் டீல் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, பர்டிகுலராக ஜாப்பனீஸ் டீமுக்காக. ஓ ஓகே. ஆமாம், அதாவது ஆரக்கிளில் கிடைச்சதுக்கான பொட்டன்ஷியலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால கிடைச்சதா? ஆமாம், ஆரக்கிளில் உங்களுக்கு ஸ்க்ரீனிங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் JLPT level 2 இருக்கணும். அங்கே ஆக்சுவலாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு ஸ்போக்கன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறத வச்சு இது பண்ணுவாங்க. ஓகே, பட் நான் உள்ள என்ரோல் ஆனப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட JLPT N5 கூட இல்லை. ஓகே, பட் நான் படித்த ஒரு அனுபவத்தையும் பேசின அனுபவத்தையும் வச்சுமே நான் அங்கே இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன். ஓகே, அங்கே என்னோட டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை 4 years படிச்சுட்டு வந்தவங்க, இந்தியாவிலே கல்கட்டா அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில். ஸோ நான் ஒரு 1 year கோர்ஸ் நம்ம தமிழ் மூலமாக ஜாப்பனீஸ் படிச்சுக்கிட்டதுனால ஈஸியாகவே நமக்கு பேச வந்தது அந்த டைமில். ஸோ அங்கே ஒரு 3.5 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி, ஒன்ஸ் ஜப்பான் நம்ம லாங்குவேஜ் ஒரு N1 level வரையும் JLPT எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஜப்பான் இந்தியா போயிடலாம். இன்கேஸ் ஒர்க்கு நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேயே லாங்காக ஜாப் பண்ணலான்னு யோசிச்சுருந்தேன். ஏன்னா பொதுவாக நம்ம ஜப்பான்னாவே ஊரில் இருக்கிறவங்களுக்கு நிலநடுக்கம், சுனாமி இதுதான் மைண்டு அதிகமாக வரும்ன்றதுனால பயப்படுவாங்க இங்கே வர்றதுக்கு. ஸோ நான் சரி ஒன்ஸ் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் அனுபவத்தை வச்சு இருக்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஆல்ரெடி இங்கே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு படிச்சுட்டு இருந்தாப்புல. அதுக்கு அசிஸ்டும் நாங்கள் தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெட்டில் பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு சில ஓகே லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் நம்ம உள்ளே போகலாம், ஒரு 1 year 2 year கோர்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே கன்சல்டன்ட்லாம் இருக்கிறாங்க, நம்ம நாக்கரி மாதிரி ஒரு வெப்சைட்டில் ஜாப் தேடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா மூலமாக இங்கே அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல், யூனிட்டாஸ்ன்ற ஜாப்பனீஸ் ஸ்கூலில் ஆமாம் நீங்கள் வரும்போது யமானஷி ப்ரிஃபெக்சரில் இருக்குது. அங்கே என்ரோல் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு இந்தியாவில் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஜாப்பனீஸ் நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பேசிக்கான ஜாப்பனீஸ் உங்களுக்கு பேச தெரியுதா, உங்களோட இன்டென்ஷன் அங்கே நீங்கள் படிக்கிறதுக்கு தான் வரீங்களா இல்லை வேறு ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு வரீங்களான்றது நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த ஸ்க்ரீனிங் ஓகே ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு 2 months வெயிட்டிங் பீரியட், COE எல்லாம் முடிகிறதுக்காக. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக அப்படி இங்கே ஒன்ஸ் நான் உள்ளே வர்றதுக்கு இனிஷியலாக பே பண்ணணும் நம்ம. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? அப்போ எனக்கு INRல பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாக ஒரு 6 monthsக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அனதர் 6 months அங்கே போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிஷியலாக ஒரு 3 lakh rupees நான் அப்போ பே பண்ணீங்க? ஆமாம். நீங்கள் சொல்கிறது 2017. ஆமாம், ஓகே, ஒரு 8 yearsக்கு முன்னாடி. ஓகே. ஸோ அப்போ அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸாக கேரண்டர் கொடுக்கணும். ஆமாம், நம்ம ஈவன் உங்கள் அப்பா இல்லை அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஜப்பான் கவர்மெண்ட்டு. நம்மளோட பிளட் ரிலேட்டிவில் வேற யாராவது தான் கொடுக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ என்னோட கசின் ஒருத்தர் 15 lakh நம்ம அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும். ஓ, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது 8 yearsக்கு முன்னாடி. இப்போ இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. 15 lakh rupee அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கணும். ஸோ அதை கேரண்டராக அவரை காமிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஜப்பானில் என்ரோல் பண்ணோம். அதுக்கு இனிஷியல் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆரக்கிளில் ரிலீவ் பண்ணிவிட்டு
எல்லாரும் கேட்டாங்க, என்னப்பா ஆரக்கிள் பெரிய கம்பெனி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நல்லா ப்ரொமோஷன்லாம் வாங்கி நல்லா போயிட்டு இருக்க, எதுக்காக திடீர்னு ஜப்பான் போற அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இங்கே இருந்துட வேணாம்னு நினைக்கிறோம், ஒரு ரூட்டை ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் போகிறேன் அப்படின்றதுக்கு. ஸோ அப்போ லோனுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஸோ பர்சனல் லோன் எடுத்து தான் 6 மாதத்துக்கான அமௌண்ட்டு கட்டிட்டு 3 லட்ச ரூபா கட்டிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை வந்து டிக்கெட்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. ஓகே. ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்து கொடுத்த ரூம் வந்து நம்ம ஊர் பிஜியே தேவையில்லை போல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு குட்டியான ஒரு ரூம், 2 பேர் தங்குற ரூம். ஜப்பான்ல இப்படி ரூம்லாம் இருக்குமா அப்படின்றது அப்பதான் தெரியும் எனக்கு. ஸோ வந்துட்டு பார்த்தா ஒரு மலை அடிவாரத்தில் அந்த ரூம் இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்துட்டோம் அப்படின்றதுனால. சரி கிளாஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். ஓகே. ஃபுல் டே கிளாஸ் இருக்குமா இல்லை மதியம் மட்டுமா? மதியம் தான், ஒரு 4 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். ஓகே. இன் பிட்வீன் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு கேப் இருக்கும், பிரேக் கொடுப்பாங்க. நான் வந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. என் கூடயும் ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை பார்ட் டைம் ஜாப். ஓகே. நினச்சிட்டு இருப்பாங்க, இந்தியாலையும் இருக்கவங்க சொல்லுவாங்க, இங்கே வந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு வேலைக்கு பார்த்துக்கலாம், அது கண்டிப்பாக ஈஸியான வேலை இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் கொஞ்சமாவது. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம அங்கே இருந்தோம், ஜாப்பனீஸ் கம்பெனி, ஜாப்பனீஸ் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால நமக்கு ஸ்போக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, நல்லா இருக்கும். ஆமாம், அதனால அதை வச்சு இங்கே வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு 7-Elevenன்ற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் தான் ஜாயின் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாகவே. ஓகே. நைட்டு 10 o'clockல இருந்து மார்னிங் 6 o'clock வரையும் வேலை பார்க்கணும். ஓகே. முடிச்சுட்டு போய் நான் ஒரு 12 மணி வரையும் தூங்குவேன். தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 1 to 5 வந்து கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப அன்னைக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு ரொட்டீன் அப்படியே திரும்ப பார்ட் டைம் போயிடுற மாதிரி ஒரு 8-9 months இந்த மாதிரி தான் போச்சு. ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 6 months நான் அந்த பார்ட் டைம் பார்த்த சேலரியிலேயே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்க்கு நான் பே பண்ணிட்டேன். அதோ ஃபஸ்ட்டு ஹாஃப்லையும் நான் ஜேஎல்பிடி எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் இருந்தேன். அப்போ நான் N3 கிளியர் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் N2க்கு பர்சியூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக இந்தியாவிலேருந்து என்னோட சென்சே மூலமாக இங்கே ஒரு மாதிரி ஜாப் ஆஃபர் இருக்குது, ஜஸ்ட் ட்ரை பண்ணிப்பாரு, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கிடச்சிருச்சு இங்கே. ஓகே. அப்போ கிடைக்கவும் ஸ்கூலு வந்துட்டு கரெக்டாக முடிஞ்சு நம்ம அந்த கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணுறோம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிச்சு? இது வித்தின் 1 yearலேயே. ஸ்டூடெண்ட் விசா உங்களுக்கு எத்தனை வருஷம்? 1.5 வருஷமா? எனக்கு 1 year 3 months கொடுத்தாங்க. 1 year 3 months ஸ்டூடெண்ட் விசா. ஏன்னா 1 year நமக்கு வந்து டியூஷன் டைம், டியூஷன் டேர்ம், அதுக்கப்புறம் 3 months வந்து வேலை தேடுறதுக்கான கிரேஸ் பீரியட் மாதிரி. ஓகே. ஸோ ஒரு 8-9 months இருக்கப்பே எனக்கு இன்டர்வியூ செலக்ட் ஆனதுனால 1 year கரெக்டாக கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி 2017 ஆகஸ்ட்டில் வந்தேன். ஓகே. 18 ஏப்ரல் மேல வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா லைஃப் இப்போ இந்த மாதிரி இதில் ரெஃபரலில் உங்களுக்கு கிடைச்சிது. இப்போ இதே ரெஃபரல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எதனா எப்படி உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு இங்கே ஜாப் வேகன்சி இருக்குன்றது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்களா உங்களுக்கு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நான் மைண்டில் வச்சுட்டு வந்திருந்தது, எனக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சிலாம் இருப்பாங்க, அவங்க உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க, நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும், ஜாப் ஈஸியாக கிடைச்சிரும், எந்த கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து கன்சல்டன்ட் வாங்கிக்குவாங்க, நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை அப்படின்றது. சரி நானும் அந்த மைண்ட் செட்டில் நம்ம ஆல்ரெடி இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா இவ்வளோ சேலரியில் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். பட் எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. சரி இங்கே நம்ம ஒரு தோதான்ற ஒரு வெப்சைட் ஆகட்டும், நிறைய காய்ஜின் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஆகட்டும், அதுல எல்லாம் நீங்க அப்ளை பண்ணி வச்சீங்கன்னா இன்டர்வியூ கால் வர்றதே ரொம்ப ரேரா தான் வரும். ஓகே. அதுவும் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்க இன்னும் நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க, ஸ்கில் செட் இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க ஸ்கில் செட்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆமா, அன்றாடம். ஸோ இங்க வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னும் போது அப்போ எப்படி அங்க இருக்கக்கூடிய ஆட்களை ஸ்கில் செட்டையும் வித் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நம்ம டெவலப் பண்ணி இங்கே எப்படி ஒரு ஒயிட் கலர் ஜாப் அவர் வந்து ப்ளூ கலர் ஜாப் ப்ரியாரிட்டியில் ஒயிட் கலர் ஜாப்ல எப்படி கொண்டு வரது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து என்னோட பிளான், உங்களோட அனுபவம் தான் என்னோட அனுபவம். என்னன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில் செட்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது, என்னால் வேலையை மொத்தமாக விட்டுட்டு என்னால் ஜப்பான் வந்து படிக்க முடியாது, இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்மளுக்கு அங்கேயே வந்து ஒரு ஹப்பு, இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான், அங்கே ஒரு ஹப்பை நம்ம வச்சு அங்கே ஜாப்பனீஸ் லாங்குவேஜை நம்ம வந்து கற்றுக் கொடுத்து அங்கே ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, இப்போ மெக்கானிக்கலில் எனக்கு நல்லா தெரியும், டிசைன் ரிலேட்டடாக தெரியும். ஸோ டிசைனுக்கு என்றைக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஜப்பானில். ஸோ அந்த மாதிரியான ஆட்களை நம்ம அங்கே ட்ரைனிங் பண்ணி ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இங்கே வந்து எங்கேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. இன்னொன்று நிறைய இங்கே யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு, நிறைய யூனிவர்சிட்டியில் யூஜி பண்ணுறாங்க, பிஜி பண்ணுறாங்க, அவங்களுக்கு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. 40 hours வரையும் கூட ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை டைம் லிமிட் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பேசிக்காக வந்து அவங்களுக்கு ஒரு N4 லெவல்லாவது கம்யூனிகேஷன் வேணும் அந்த பார்ட் டைம் இது பண்ணுறது. ஸோ அதுக்கு இந்தியாவில் அவங்க N5 N4 படிச்சுட்டு உள்ளே வந்தாங்கன்னா அந்த பார்ட் டைம் ஈஸியாக இருக்கும், உடனே கிடைக்கும். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ பார்ட் டைம் அவங்க பண்ணிகிட்டே கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கும் வந்து ஈஸியாக பார்ட் டைம் பண்ணிகிட்டே கோர்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. செகண்டு, எனக்கு இங்கே ஜப்பானில் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கலான்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கைண்ட்னஸ் தான், ப்ளஸ்ஸு பொலைட்னஸ். ஒரு சின்ன அனுபவம் தான். நான் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ போயிருந்தேன், யமானஷி பேங்க்னு சொல்லிட்டு. அங்கே போய் நான் உட்காந்துருந்தப்ப அந்த பேங்க் ஸ்டாஃப் வந்து நம்ம ஊரில் எப்படி இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயும் நான் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா கோட் சூட் போட்டு ஒரு லேடி வந்து பக்கத்தில் கீழே நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்டாங்க. என்னங்க சார் இது மாதிரி நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன் மேடம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் சொல்லி கொடுங்க. நான் ஈச் பை ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி நம்மளை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னொரு அனுபவம் வந்து லைப்ரரி போனப்போ அங்கே அவங்க நம்மளை அப்ரோச் பண்ண விதமாகட்டும், ஒரு வார்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணுறப்ப அங்கே நடந்துக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆச்சு. ப்ளஸ் இங்கே ஜப்பானை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதை, பணம் இல்லாதவனுக்கு ஒரு மரியாதை இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே மனுஷங்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவையோ அவங்க எதுக்காக இருக்காங்களோ அந்த விஷயத்தை வந்து எதையும் எதிர்பார்க்காம அவங்களோட வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஆமாம், அதான் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் இங்கே சரி ஃபர்தராக நம்ம இங்கேயே அப்போ நான் மேரிட் ஆகலை, இங்கே வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே, இப்போ ஒரு 8 வருஷம் ஆச்சு ஜப்பான் வந்துட்டு. இப்போவுமே நிறைய விஷயங்கள் ஜப்பான்ல என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம ஊரில் இருக்க நிறைய பேர் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க. நிறைய வழிகள் இருக்கு. லாங்குவேஜ் வந்து அதுக்கு மெயினான ஒரு ரூட்டு. அதை நம்ம கரெக்டான ஒரு சோர்ஸ் மூலமாக உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணிட்டு நம்ம ஜாப் கிடைச்சிடலாம் இங்கே. ஓகே, நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியாயிட்டு இருக்கு. நம்ம ஜாப்பனீஸ் வந்துட்டு ஸ்கில் செட் வச்சுருக்கவங்களுமே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து அவ்வளோ பேர் இருக்கும் ஸ்கில் செட் வச்சுருக்கவங்களுக்கு. ஒரே பேரியர் வந்துட்டு லாங்குவேஜ் மட்டும்தான். இன்னொன்று வந்து இங்கே வந்தால் இவங்களோட ப்ராசஸ் தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இங்கே இருந்தோம்னா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு நமக்கு செட் ஆக மாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஜாப்பனீஸ் ட்ரஸ்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஒன்ஸ் நம்ம இங்கே வரோம் அப்படின்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இங்கே. அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு வேணுங்கிறது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் மட்டும்தான். அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம்னாவே எல்லா டொமைன்லையுமே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வைடாக இருக்குது. ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. உங்களோட பேசின இந்த நேரத்தை ஒதுக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.